வந்துகிட்டே இருக்கு. நிக்க அப்படியே மழை லைட்டா டிராப் ஆயிட்டே டைம் பாத்தீங்கன்னா 1 மணி ஆகுது. ஆமா, நேரம் நள்ளிர 1 மணி. கிளம்புற பிளான் போட்ட நேரம் என்ன? எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு கிளம்பணும். வீட்ல இருந்து கிளம்புறோம். 1 மணிக்கு கிளம்புறோம். பாத்தீங்கன்னா பூஜை சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் ஸ்டாப்ல சந்திப்போம் கைஸ். ஆமா கைஸ், இருட்டில் அவ்வளோ எடுக்க முடியாது தெரியல. டே டைமில் எடுக்கிறோம். நைட் டைமில் ஒன்றும் தெரியாது. ஆமாம், ஸோ உங்களை டே டைமில் மீட் பண்ணுறோம். A few moments later. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கிருஷ்ணகிரி வந்துட்டோம். கிருஷ்ணகிரி வந்துட்டோமா? ஆமாம், கிருஷ்ணகிரி வந்துட்டோம். 220 கிலோமீட்டர். ஆமாம், அதாவது 220 கிலோமீட்டர். ஆமாம், 10 கிளம்பணுமா? 1:10 4:30 கிளம்பணும். இப்போ 4:15 ஆக்சுவலாக 3 மணி நேரம். 3 hours 4 hours. ஃப்ரெண்ட்ஸ், 1:15 4:15 எத்தனை மணி நேரம்? அதாவது 3 மணி நேரம். இதுக்குதான் படிக்கடா யாரு கேட்குறா? படிக்கிற வயசுல கட்ட அடிச்சு சுத்தினா அப்படிதான் இருக்கும். கேட்டியா? அவங்களாம் வந்து யாரு? சுந்தர் பிச்சைக்கே டப்பு கொடுப்பாரு அவரு. இது வரைக்கும் சென்னையில இருந்து கிளம்பி கிருஷ்ணகிரி வரைக்கும் சிங்கிள் ஸ்டேஜ்ல வரல. இடையில எங்கேயா நிறுத்திடுவோம். லாஸ்ட் விலாகலயே பாத்தீங்கன்னாலுமே நாங்க ஒரு டீ கல்ல நின்னாங்க. 100 கிலோமீட்டர் வேலூர்கிட்டே ஏதோ. இப்போ வந்து 221 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். அப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணகிரில இருந்து மெம்பர் வந்திருக்காங்க நம்ம டீம். பேர் என்ன வைக்கிறேன்னு தெரியல. எங்க பெட்ரோல் சரி. ஆமா, ஃபாஸ்ட் போடுங்க. வீட்ல போய் சேர்படி வாங்குறவங்க தான் இருக்காங்க. பெட்ரோல் ஃபில் மேட்ச் எல்லாம் அதான் சிங்கிள் ஸ்டே என்னது சிங்கிள் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் 3 டேங்க் ஃபில் பண்ணதுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் ப்ரமோஷன்லாம் இல்ல. ஆக்சுவலா வந்து ஒரு வாட்டர் பாட்டில் நாங்க டேங்க் ஃபில் பண்ணதுக்கு வாங்கியிருக்கோம். கிட்லேயே பேசி வாங்கியிருக்கோம். ஸ்லாப் அச்சீவ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து மைசூர்ல தான் ஸ்டாப் பண்ண போறோம். மைசூர் வழியா கூர்க் போலான்ட்டு பிளான் பண்ணிருக்கேன். பெங்களூர் போனோம் அப்படின்னா டிராஃபிக் ஆகும்னு சொல்லிட்டு இந்த டைம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 இருக்குமா? 5:30 தான். ஓகே, 5:15 தான் அது. இதுக்கப்புறம் போனோம்னா பெங்களூர் டிராஃபிக் ஆகும்னு சொல்லிட்டு பெங்களூர் அவுட்டர் வழியா போயிட்டு மைசூர் போகணும். ஆமா, 10 மணிக்கே உங்களை சந்திக்கிறேன். 10 மணி பவர் நாப் மைசூர்ல ஐயா, பவர் நாப் எடுக்க டைம் கொடுப்பீங்களா ஐயா? போயிட்டு நைட் ஸ்டேவே அங்கதான் ஹோட்டல்ல தான். உங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தார்ல, அதுதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட். டீயும் பண்ணுமா? சாரி, தப்பா சொல்றேன். பிரேக்ஃபாஸ்ட் அதுதான் லஞ்ச். அங்க போய் உங்களை விடுவாரு பாருங்க, அப்போதான் டின்னர். அவ்வளவுதான் முடிஞ்சு. இவங்க வந்து கிளம்புனதே 1:15. அதனால காலையில 10 மணிக்கு பிளான் போட்டா 1:15 வராங்க 2 பேரும். மழை சதி பண்ணிட்டு இருக்காங்க. இல்லன்னா நோட்டிருப்பாங்க வந்து. ஆனா நம்ம ரெயின் கோட் போட்டதுல இருந்து மழை வரல. ஆமா, ரெயின் கோட் போட்டு எல்லா ரைடுக்கும் இதே ரெயின் கோட் போட்டு வந்துடுறான். ஓகே गाइस, அடுத்து மைசூர் நெக்ஸ்ட் ஸ்டாப் சந்திப்போம். ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றோம்? பேண்ட கூட கைட்ட முடியாத அளவுக்கு ஆமா, பாவி ஆயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. ரைடு, அதனால விடிய ரைடு. இப்போதான் பவர் நாப் எடுக்க டைம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் வந்து பிளானிங் சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். வண்டியை ஒட்டி அனலடிக்க வைக்கிறாரு. நண்பர்களே, என்ன ஆச்சுன்னா படுக்கலான்னு ஒரு இடத்துல சுவிட்ச் போட்டு படுத்தோம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது. நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். பைக்கை இந்த பக்கத்தில் பார்த்து நாங்கள் அந்த பக்கத்தில் படுக்கிறோம். பட் நாங்கள் ஒரு தப்பால் இப்போ மறுபடியும் பைக்கை வெளில எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த பக்கத்தில் இதை விரிச்சிட்டு அதில் ஒரு பவர் நாப் நெக்ஸ்ட் ஒரு 1 hour இன்னொரு 80 கிலோமீட்டர் 520 கிலோமீட்டர் வந்துட்டோம். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்னொரு 80 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்குள்ளே பயங்கரமாக எல்லாருக்குமே கண் சொக்க ஆரம்பிச்சிட்டு, அதனால் 80 கிலோமீட்டர் தான். அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போகணும். இப்போ மணி கரெக்டாக 10:50. A few moments later. ஸோ ஒரு வழியாக தூங்கி எழுந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது என்ன ஒரு 40 மினிட்ஸ் தூங்கியிருப்போமா? ஒரு 40 மினிட்ஸ் தூங்கியிருப்போம். ஸோ இன்னும் எத்தனை கிலோமீட்டர் கவர் பண்ண வேண்டியது இருக்கு? இன்னும் 80 கிலோமீட்டர். இன்னும் 80 கிலோமீட்டர். மடிக்கரை ஃபோர்ட்டுங்கிற ஃபோர்ட்டுக்கு போகிறோம். ஆமாம், மடிக்கரை ஃபர்ஸ்ட் வந்து போகிற ஸ்பாட் வந்து மடிக்கரை ஃபோர்ட். அது முடிச்சுட்டு
அபே ஃபால்ஸ் அதை முடிச்சுட்டு நம்ம முடிக்கிற வேண்டியதான். அவ்வளவுதான் இன்னைக்கு ட்ரிப்பு. அவ்வளவுதான் இன்னையோட அதோட முடியலான்னு ஒரு டார்கெட். ஆமா எனக்கே தெரியாது. பார்க்கலாம். இதுக்காக தான் இந்த ட்ரே இப்படிதான் போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தூங்க விட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பீஸ்ஃபுல்லாக. ஸோ வண்டிக்கெல்லாம் செயின் லூப் பண்ணியாச்சு. 3 வண்டிக்குமே செயின் லூப் பண்ணி முறையா நிற்குது. முன்னாடி வேற மழை வேற ஒரு பக்கம் வருது. இதோ இவர் தான் ட்ரிப் லீடு பாருங்க. இவர் பாவம் இவரு தூங்க மாட்டாரு, எங்களையும் தூங்க விட மாட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன அவரு பேட்மேன் கேட்டா பேட்மேனா, கேட்டா தாரா. சரி சொல்லுங்க, என்ன ட்ரிப் லீடு நீங்க தான். கோரைடர்ஸ் பத்தி கொஞ்சம் பேசுங்க. ஏதாவது 2 பேர் தண்டமால இன்னைக்கு ஒரு ஹோல் டே ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஹோல் டே என்னாச்சு, என்ன பண்ணாங்க 2 பேர்? ட்ரிப் நம்ம நேத்து நைட் 9 மணிக்கு கிளம்ப வேண்டியது. நம்ம கிளம்ப 1:15 ஆயிடுச்சு. ஆமா, இதுலயே ஒரு 4 மணி நேரம் டிஃபரன்ஸ் ஆயிடுச்சா? ஆமா, அந்த 4 மணி நேரம் இன்னைக்கு நமக்கு இங்க இருக்குது. என்னோட கால்குலேஷன் பண்ணி நம்ம கூர்க்கு வந்து காலையில 8:30 9 o'clockலாம் வந்துருக்கோம். காலையில அங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நைட்டு வயநாடு போயிட்டு அங்க நைட்டு ரூம் போடுற மாதிரி இருந்தது. ஓஹோ. பட் இவங்க பண்றத பார்த்தா கூர்க்கு இன்னைக்கு போகமானே தெரியல. அதுக்காக சீக்கிரம் பேடா பண்ணி கிளம்பி தாண்டுவணி அப்படின்ற மாதிரி இருக்கு. பாத்தீங்களா, எங்க டைம் மட்டும் தான் இல்ல. இதுக்கப்புறம் கொஞ்சம் வண்டி பிக்கப் எடுத்து கிலோமீட்டர் கவர் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புவோம். கிளம்பிட்டு அடுத்த ஒரு டெஸ்டினேஷன்ல வீடியோ போடுவோம். ஒரு வழியா என்ன ஃபோர்ட் இது? கூட்டு வந்து அவரு கேளுப்பா. எனக்கு லைட்னிங் போர்ட்டா? பைத்தியக்காரா. இது மடிக்கரை ஃபோர்ட் தானே? மடிக்கரை ஃபோர்ட். மடிக்கேரி ஃபோர்ட் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு ஃபோர்ட்டு. மாதிரி இந்த ஏரியாவுமே சூப்பரா இருக்கு. ஃபாகியா ரெய்னா ஃபோர்ட்டு அதான்டா ஃபோர்ட்டு. இப்போ கூர்கில் நம்ம எங்க இருக்கோம்? கூர்கில் வந்து பாத்தீங்கன்னா மடிக்கேரி ஃபோர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்ட். மடிக்கேரி ஃபோர்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இதுதான். ஆனா சரியான ஃபாகா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? பயங்கர ஃபாகியா இருந்துச்சு. ஸோ நாங்க இது ரீச் பண்றதுக்கு ஒரு 6 கிலோமீட்டருக்கு முன்னாடி பயங்கர ஃபாகு. போறது ஒண்ணுமே தெரியல. ஆனா கேமரால அது கேப்சர் ஆகல. ட்ரை பண்ணா கேப்சர் ஆகல. நல்லா தான் இருந்துச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து நம்ம பாய்ஸோட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். காதல் தோல்வியில பேசி தீர்த்துக்கலாம். அப்படி அடிக்கிற மாதிரி தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சிருக்கணும். இப்போ அடிச்சு என்ன பிரயோஜனம்? அடிச்சிருப்பானே தெரியலையே. எப்படி இருக்கு வியூ பாயிண்ட்? பாத்து கேமரா பிடிக்கல. உங்களுக்கு வீடியோல கொஞ்சம் கிளியரா இருக்கா? பயங்கர மிஸ்டியா இருக்கு. இந்த கேமரால உங்களுக்கு தெரியுதா? ஏ நகைச்சுவை சொன்னா சிரிக்க மாட்டாங்க கைஸ், அடிக்கிறாங்க. எப்படி இருக்கு வியூ பாயிண்ட்? பயங்கர ஒர்த்து. 630 வருமா? ஆமா, 13 மணி நேரம் சிவியர் பைக் டிராவலு. ஒர்த்தான வியூ பாயிண்ட். தாராளமா விசிட் பண்ணி பாருங்க. உண்மையாக நல்லா இருக்கு. அது ஆக்சுவலா சீசனுக்கு வந்தால் தான் கைஸ் இந்த மிஸ்ட் வரும். இல்லைன்னா அந்த மிஸ்ட்டு கூட தெரியாது. இப்போ பேக்ரவுண்ட்ல தெரியுதான்னு தெரியல. இந்த சீசனுக்கு வந்தால் தான் தெரியும். இல்லைன்னா மிஸ்ட் இருக்காது, நார்மலாக தான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனா வந்து இப்போ நமக்கு 2 மணி ஆகுது கரெக்டா. 2 மணி வெயிலுக்கு ஓகே 2 மணி வெயிலுக்கு பயங்கர ஒரு ஈவினிங். ஆக்சுவலா ரெயின் கோட்டுக்கு எங்களுக்கு ஒரு ராசி இருக்கு கைஸ். ரெயின் கோட் போட்டோம்னா மழை பெய்ய மாட்டேங்குது. ரெயின் கோட்டை கழட்டி வச்சோம்னா லேசா தானே தூரிட்டு இருந்தது. அது ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் நினைக்கிற மாதிரிலாம் இல்லையே. நாங்க ரெயின் கோட் போட்டோம் அப்படின்னா மழை நின்றுடுது. நாங்க இதுதான் நாங்க கண்டுபிடிச்சது. ஓகே கைஸ், அடுத்து அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே போவோம். கோவாக்கு போற வழியில ஒரு ஃபோர்ட் பார்த்துமே. அது மிர்ஜன் ஃபோர்ட். மிர்ஜன் ஃபோர்ட்.
ஸோ நம்ம எல்லாமே வந்து இந்த வியூ பாயிண்ட் எல்லாம் இந்த மாதிரி போர்ட்ல இருந்தே ஆரம்பிக்கிறோம். ஆமா ஆமா. ஏன்னா வந்து ஆனா ஹிஸ்டரி தெரியாது எங்களுக்கு. ராஜேஷுக்கும் ரொம்ப நெருக்கம் இருக்கு. ஏன்னா அவர் பழைய காலத்து ஆளு. அதனாலதான் அவரு போதி தர்மர் இந்த மாதிரி எல்லாம் வந்து யோசிக்கிறாரு. சுத்தர் பிளான் போடுறான்னா போர்ட் போலான்றான். எங்க ஃபால்ஸுக்கு இருக்கிற பிளேஸ்க்கு தான்ப்பா போக முடியும். ஒரு ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட் சொல்லுவாரு, ஐயா இத பத்தி கொஞ்சம் எஸ்டி சொல்லுங்க. சாரி, நான் என்ஜாய் பண்ணதான் வந்து that day I was absent. that class I was absent. இல்ல நாங்க மட்டும் இல்லதோ இவரும் ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட். அவரு ஹிஸ்டரி தானா? இவரும் ஹிஸ்டரி. இது அவருக்கே தெரியாது. 2வது வருஷத்துல இருந்து கூட படிச்சாரு. மச்சான் 40 மார்க் எடுத்தா போதும்டா, பாஸ் ஆனா போதும்டா. கஜா வியூ பாயிண்ட்லாம் எப்படி இருக்குது? போயிட்டு உங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுவல? இல்ல அவளா அவளா இல்ல பாகு கிஸ் பண்ணுச்சு. அவனுக்கு வியூ பாயிண்ட்லாம் முக்கியம் இல்ல, ஸ்லீப்பிங் பாயிண்ட் தான் முக்கியம். இல்ல அத விட அவன் ஹனிமூன் பேக்கேஜ் புக் பண்ணி பண்ணாரோ. ஏய் இங்க போறா. என்னது? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பூச்சி. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம ஒரு ஸ்பீஷியஸை பார்த்துருக்கோம், ராஜேஷ மாதிரி. இங்க மகிழ்மதி சாம்ராஜ்யத்தின் இளவரசன். இளவரசன் இல்ல, வயசானவர். ஐயோ கஷ்டப்பா. அது 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 வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட். அது நாளைக்கு சொல்ல வேண்டிய டைலாக் அது. அது நம்ம ஊர்ல தான் பண்ணானுங்க. நாளைக்கு நம்ம கேரளா போறோம். அது ஆந்திரா அதான் தமிழ்நாடு தானே. கேரளா டைலாக் பாய்ஸ். சுபாஷ் இங்க பாருங்க பாய்ஸ், கஞ்சா செடி வந்திருக்குது. மேஜிக் மஷ்ரூம் வித்துருந்தாங்க பாத்தீங்களா? அடிக்காதீங்க. என்ன சொல்ல மாட்டீங்களா? சரி, வர வழியில பை 1 get 6 get 4 போட்டுருந்தேன். அப்படின்னா என்னது? ஆனா நான் பார்த்தேன், அது என்னங்கிறது எனக்கு புரியல. அது ஆமா, சரக்கு பை 1 வைன் கெட் 4 இதுன்னு வாங்கி போட்டுருந்துச்சு. அப்ப அந்த ஆறுத்தோட ரேட்டிங் 1ல போட்டுருவானுங்களே. சரியான பெருசா இருந்தது. அதெல்லாம் பாரு, அதெல்லாம் எங்க அனுபவிக்க விடாத. எப்பா பட்ஜெட் ட்ரிப்னா அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போறாங்க. நாகப்பழத்துக்கு பட்ஜெட் உனக்கு பட்ஜெட்ன்றதுனால உங்களுக்கு மத்திய ஒரு வேளை சோறே வாங்கி தரல நான். மறந்துட்டீங்க பாய்ஸ். அதுதான் பாய்ஸ். இந்த போட்ல அந்த காலத்துல நாட்டெல்லாம் ஏசியோட இருந்தாங்க. ஆமா, ஏசி தெரியுதா? டாடா பழைய கம்பெனிடா ராஜேஷ். உன் வயசு டாடால வோல்டாஸ். சொல்லுங்க. இடம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து வீரர்கள் இருப்பாங்களா கோட்டையை சுத்தி, அவங்க அரை இது வந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வழியா போர் நடக்க ஆட்கள் வருவாங்களா இல்லையா, உள்ள பூட்டிக்கிட்டே அந்த வியூ பாயிண்ட் ஒன்னு இருக்கு. நீங்க போயிட்டு வந்துட்டீங்க, மோசஸ் எப்படி போவான்? இந்தாங்க அப்படியே காட்டிடுங்க. பாருங்க, புல்லா தெரியுது. என்னன்னு ஒண்ணுமே தெரியல. ஒண்ணுமே தெரியல. ஒருவேளை இந்த பக்கத்துல இருந்து வந்தாங்கன்னா கஜா நோ கேக்குறேன் தம்பி. அந்த காலத்துல கேமராஸ்லாம் கிடையாது, ஆனா அது வாட்சிங் டவர். இதுக்கு பேர் என்ன சொல்லு? இதுக்கு பேர் வாட்சிங் டவர். வாட்சிங் டவர்யா? வாட்சே காணோம். வாட்சே காணோம். இருக்கு, வாட்ச் இருக்கு. கஜா நோ கேக்குறேன். கஜாவா சொல்லு, ஏதாவது வேற ஏதோ. இது மணமகள் அறை, இது மணவரை. ஓ, அந்த புறம்ப தேடிக்கிட்டு இருக்கிறாயா? அது இப்படி போய் ரைட்ல போப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, யானை நிக்குது. 2 யானை ஜோடியா நிக்குது. இல்ல யாரு மோசஸ்? இன்னொரு ஜோடி யாரு? இல்ல யாரு மோசஸ்? அதாவது இது அப்பா யானை, இது அம்மா யானை, இது இரட்டி யானை. இந்த ஜோக்க நான் போடலாம்னு வச்சிருந்தேன், நீ என்ன என்னைய வச்சு போடுற? அட்மிஷன் போடுறாங்களாப்பா மோசஸ். காலேஜ் அட்மிஷன் போடலாம். ராஜாக்கு தான் எனக்கு தேவைப்படுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோர்ட்டை ஃபுல்லாக சுற்றிட்டோம். ஒன்றும் பெருசாக இல்லை. அந்த சினாரியோஸ் நல்லா இருக்குது. என்ன சினாரியோஸ்னால் ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகி அந்த இது நல்லா இருக்கு. மற்றபடி வேற எதுவும் எங்களுக்கு ஹிஸ்டரியும் தெரியல. யாராவது ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும், ரீல்ஸ் எடுக்கணும்னா இதை கண்டிப்பாக நீங்கள் வரலாம். இல்லை நீங்கள் இருக்கும்ல
அதே மாதிரி தான் எங்கே பார்த்தாலும் இருக்கு. ஆமாம் கைஸ், அது நேச்சுரலாகவே இருக்கு. பின்னாடி பயங்கரமா மிஸ்ட் கேமராவில் சரியாக தெரியல கைஸ். ஆனால் கேமரால கிளியரா இருக்குது. சரியான மிஸ்ட் தெரியல. கேரளாலயா? கேரளாலயா? கேரளத்து பெண்குட்டி. நல்ல ஒரு வியூ பாயிண்ட்ஸு. இப்போ நீங்கள் வந்து அந்த இதெல்லாம் நடிச்சு காமிச்சிங்கல்ல ஒரு நடிப்பெல்லாம், அதெல்லாம் நான் பார்த்தேன். அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இதுவாக இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த மியூசியம்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. படிக்கிற விருப்பம் வந்து படிக்கலாம். ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிறீங்க. இதை பற்றி ஹிஸ்ட்ரி தெரியும்னா கூகுள் போட்டு தெரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அதுக்கு ரொம்ப தூரம். ஆமாம் ராஜேஷ் சொல்லுங்க, நீங்கள் தான் அதை பிளான் பண்ணி. இவர் தான் எங்களை இழுத்துட்டு வந்தார். நீங்கள் சொல்லுங்க. கூகுளில் தான் நம்ம வந்து ஃபால்ஸுக்கு போகிற வழியில் இது ஒரு ஃபோர்ட், அதனால் இதை பார்த்துட்டு போயிடுவோன்றதுனால தான் வந்தது. இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஃபால்ஸுக்கு தான் போயிருப்போம். பரவாயில்ல. ஆனால் இங்கே வந்ததுக்கு நல்ல ஒரு ஒர்த்தான பிளேஸ் தான். உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் தெரியுதா இல்லையான்னு தெரியல, ஆனால் இங்கே பயங்கர ஒரு ஃபாகாக மிஸ்டியாக இருக்குது. நல்லா இருக்கு. ஆனால் கேமராவில் சரியா தெரியல கைஸ். கிளியராக இருக்குது கேமராவில். இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கன்னா கேமராமேன் அப்படியே ஒரு அபிபி கம் டு கூர்க் மடிக்கரி. கூர்க்ல மடிக்கரி இந்த லொகேஷன். ஒரு டாப் ஆங்கிள் வச்சு அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணுங்க. மிஸ்ட்லாம் அருமையா இருக்கு இந்த இடம். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஃபால்ஸுக்கு கிளம்புறோம். எங்களுக்கு டைமும் இல்லை. ஆமாம், மதியம் வந்து லஞ்சையும் ஸ்கிப் பண்ணிட்டோம். அப்படின்னா ஃபால்ஸ்க்கு போக போகிறோம். ஃபால்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அபி ஃபால்ஸ்னு சொல்லிட்டு கூர்கில் இருக்குது நெக்ஸ்ட் லொக்கேஷனு. அங்கே போயிட்டு இங்கேருந்து இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கும். இப்பயே மறுபடியும் மழை தூர ஆரம்பிச்சிச்சு. ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக சீக்கிரம் பேக்கப் பண்ணிட்டு கிளம்பணும். ஓகே, நெக்ஸ்ட் லொக்கேஷனில் பார்ப்போம்.